கும்பராசி ஆண்களுக்குமே இது பொருந்தும். ஐயா கல்யாணம் முடிக்க முன்னாடி அந்த பொண்ணு ரொம்ப அப்ராணியாக இருந்தாங்க சார், உண்மையிலே ரொம்ப ரொம்ப அப்ராணி. என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி கண்ணால் பார்த்தா என்னை அப்சர்வ் பண்ணுவாங்க, உடனே செய்ய மாட்டாங்க. கல்யாணம் முடித்த பிறகு என்னை எந்த இதையுமே செய்ய விட மாட்டேங்க. அவங்க செய்கிறதான் சட்டம், அவங்க செய்கிறதான் நியாயங்கிறத என்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க. எனக்கு அது என்னால் ஏற்றுக்கிறவே முடியல அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலைமை. கடந்த காலங்களில் காதல்னால் கஷ்டப்பட்டவர்களில் நீங்கள் முதன்மையானவர். அப்போ இந்த 2026 என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது, இந்த விஷயங்கள்லாம் தப்பிச்சிருவோமா, இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வந்துடுவோமா அப்படின்னு எதிர்பார்க்க பார்த்தீங்களா? உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே போகிறார். திரும்பி அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். குருவோடைய செயல்பாடு. ராகு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். டிசம்பர் 2க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார். மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதக்கோள்கள் எல்லாமே தினக்கோள்கள் எல்லாமே அவங்களுடைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இந்த குரு பகவானுடைய 3 விதமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பை பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை கொடுக்க போகுது, தைரியத்தை கொடுக்க போகுது, ஒற்றுமையை கொடுக்க போகுது. குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக போய், எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அந்த வீட்டில் இருக்கு, நான் அந்த வீட்டில் இருக்கேன், நீ அந்த ரூமில் இருக்கு, நான் இந்த ரூமில் இருக்கேன், இப்படி கூட வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். நான் ரொம்ப உன் மேலே பாசம் வச்சுட்டேன், இந்த பாசத்தை திரும்ப காட்டு, தயவுசெய்து பாசத்தை காட்டு. பணம் வேண்டாம், உன்னோட நகை எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கல, கார் எதிர்பார்க்கல, வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, உன்கிட்ட பாசத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கேன், இந்த பாசத்தை மட்டும் காட்டு அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி நேர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உறுதியாக ரியாலிட்டி பாசம் கிடைக்கும்.